நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் இப்போ நம்ம இதில் கற்றுண்டு வரோம். இதில் நாம் முதல் திருமொழியில் நம்ம இப்போ எத்தனை பாட்டுகள் கற்றுட்டுருக்கோம் அப்படின்னாக்க 12, 10, 22 பாசுரங்களை நம்ம கற்றுட்டுருக்கோம். இப்போ 3வதாக என்ன இதில் வருது அப்படின்னாக்க பகவானுடைய திருப்பாதாதி கேச வண்ணம். பாதாதி கேசம் அப்படின்னா அந்த பரந்தாமனுடைய திருப்பாதங்கள்லேருந்து அவருடைய அழகான திருமுடி, அதில் இருக்கக்கூடிய தலைமுடிகள், கேசம்னு தலைமுடிகள், அதை வர்ணிக்கிற சீதக்கடல் அப்படிங்கிற பாசுரங்களை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இது திருமொழி 1ல் 3வது. இதை நாம் பாசுர ராகத்திலேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். கற்றுப்போமா? சீதக்கடல் உள்ளம் முதன்ன தேவகி, சீத கடல் உள் அமுதன்ன தேவகி, கோதை குழலாள் யசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே, பவளவாயில் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே, ஒணுதலீர் வந்து காணீரே. பனைத்தோள் இள ஆய்ச்சி ஆலாய்ந்தவங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை, இணை காலில் வெள்ளி தலை நின்று இலங்கும் கணைக்காலிருந்தனவா காணீரே, அரிகையில் வந்து காணீரே. அம்மாக்கிட்ட எங்கே சாப்பிடும்போது குழந்தைகள் தன்னுடைய கணுக்கால் இப்படி 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 ஆட்டிகிட்டே இருக்கும் குஷியாக. அதுக்கு தொப்பு ரொம்ப இல்லையோ, அம்மாவோட அன்பு கிடைக்கிது இல்லையோ, அந்த குஷி. அப்படியே இந்த கால் ஆட்டச்ச, இந்த கிருஷ்ணருக்கு கணுக்கால் இருக்கா அப்படின்னு கேட்குறாளாம் ஒரு தொழில். உழந்த தாழ் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எறிவினாள் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஒச்ச
போற்ற பயத்தால் தவழ்ந்தான். முழந்தாள் இருந்தனவா காணீரே